ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப். இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எதுவும் நமக்கு அந்தளவுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் வந்து புக்கில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி எடுத்த நோட்ஸ்லேருந்து நான் கொடுக்குறேன், சரிங்களா? அதாவது என்ன ஆர்டிக்கல் என்ன இதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 பார்த்திங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, ஓகேங்களா? ஆர்டிக்கல் 1 வந்து என்ன சொல்லுதுன்னா இந்தியா தட் இஸ் அ பாரத். ஸோ நேமிங்கை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 2 வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் வந்து ஆர்டிக்கல் 2. ஒரு நியூவாக ஒரு ஸ்டேட்ஸ் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 3 வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அதாவது ஆல்ரெடி இருந்த ஸ்டேட்டில் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ்லேருந்து ஒரு ஸ்டேட்டை பிரித்து நம்ம இது பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திராவிலேருந்து தான் தெலுங்கானா வந்தது. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஆர்டிக்கல் 3 வந்து ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஆர்டிக்கல் 4 வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் சேஞ்சஸ் இன் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். அது வந்து ஆர்டிக்கல் 4. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ்லேருந்து ஒரு செப்பரேட்டாக நம்ம ஒரு ஸ்டேட்ஸை வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரசிடெண்ட்டுக்கு வந்து இந்த 2 இதில் வந்து நிறைய பவர் இருக்குது. அது எதுனா மணி பில்லும் இந்த மாதிரி ஸ்டேட்டை பிரிக்கிறதும், ஓகேவா? ஒரு ஸ்டேட் ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பிரசிடெண்ட்டுக்கிட்ட நம்ம வந்து முன்னறிப்பு வாங்கணும், சேம் ஆஸ் யூஷுவல் மணி பில் மாதிரியே, ஓகேங்களா? ஸோ அதனால் பிரசிடெண்ட்டுக்கு வந்து இந்த 2 ரீஜன்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இது அவரோட நாடு, அவர் தானே முதல் சிட்டிசன். ஸோ அதனால் ஸோ மணி பில்லும் சிம்பிள் மெஜாரிட்டியும், ஓகேங்களா? சாரி மணி பில்லும் ஸ்டேட் பில்லும், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்லேருந்து ஒரு புது ஸ்டேட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன மெஜாரிட்டியில் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் தான் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டியில் பார்லிமெண்ட் கிட்டேருந்து நமக்கு அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னா அது நேராக பிரசிடெண்ட் கிட்டே போகும். பிரசிடெண்ட் பில்லை சைன் பண்ணிட்டாருன்னா அந்த ஸ்டேட்ஸ் வந்து இதாகலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 29 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு வச்சுட்டாங்க. அதில் 3 ஸ்டேட்ஸ் வந்து நம்ம கூட வந்து சேரலை. அந்த 3 ஸ்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காஷ்மீர், ஜுனாகர், ஹைதராபாத், ஓகேங்களா? இந்த 3 ஸ்டேட்டும் வந்து நம்ம கூட சேரலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரை வந்து நம்ம வந்து அசஷன் ஆக்ட் மூலயமா ஹரிசிங் கன்வின்ஸ்ட் வித் நேரு அண்ட் சைன்ட் இன் யூனிட்டி டு அசஷன் ஆக்ட். ஸோ அந்த அசஷன் ஆக்ட் மூலயமா வந்து சேர்ந்தது தான் வந்து காஷ்மீர், ஓகேங்களா? இனிஷியலி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஜாயின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 549 வந்து 549 ஸ்டேட்ஸ் வந்து 549 வந்து அவுட் ஆஃப் 552 ப்ராவின்சஸில் 549 ப்ராவின்சஸ் வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த 3 பேர் வந்து சேர மாட்டேன்னு சொன்னது வந்து ஹைதராபாத், காஷ்மீர், ஜுனாகருக்கு. ஸோ காஷ்மீரை வந்து நம்ம ஹரிசிங் நேரு இது பண்ணி அசஷன் ஆக்ட் மூலியமாக வந்து சைன் பண்ணி காஷ்மீர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஹைதராபாத் வந்து போலீஸ் ஆக்ஷன், ஓகேங்களா? ஹைதராபாத்துக்கு வந்து போலீஸ் ஆக்ஷன். ஜுனாகருக்கு வந்து ரெஃபரண்டம் வச்சாங்க. ஸோ ரெஃபரண்டம் மூலியமாக அவங்க இந்தியாவோட ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த 552 ஸ்டேட்ஸை வந்து நம்ம 29 ஸ்டேட்ஸாக பிரித்தோம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு, ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் தார் கமிட்டி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ தார் கமிட்டி இது வந்து கண்டிப்பாக வருஷம் கேட்பாங்க. ஸோ அந்த படிக்கும் போதே வந்து எந்த இதில் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படிங்கிறத கிளியராக படிச்சுக்கோங்க. இன் ஜூன் 1948 தார் கமிட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, சேர்மன்ஷிப் ஆஃப் எஸ்கே தார் தான் வந்து சேர்மனு. ஸோ அவங்களே கமிட்டி ஃபார்ம் பண்ணி எக்ஸாமின் பண்ணுறாங்க. ஸோ டிசம்பர் 1948 வந்து அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ ஜூன் 1948 தார் கமிட்டி ஃபார்ம் பண்ணி டிசம்பர் 1948 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாங்குவேஜ் அடிப்படையில் வந்து நம்ம ஸ்டேட்டை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவைங்களா? அடுத்து ஜேவிபி கமிட்டி. ஜேவிபி கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1948 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஜேவிபி கமிட்டியில் யார் யாரெல்லாம்னா நேரு, வல்லபாய் பட்டேல் அண்டு பட்டாபி சீதாராமையா. ஸோ அதுதான் வந்து ஜேவிபி கமிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து ஏப்ரல் 1949 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் பண்ணிவிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, லாங்குவேஜ் பேசிஸாக வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்டோபர் 1953 பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு, ஆந்திராவை எனக்கு செப்பரேட்டாக தெலுங்கு ஸ்பீக்கிங் ஏரியாவாக பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து பொட்டி ஸ்ரீராமுலுவோட முயற்சினால், அதாவது அவர் 56 நாள் வந்து
ஸ்ட்ரைக் இருந்திருப்பார். ஸோ அது 56 டேஸ் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் இருந்து அதனால வந்து ஆந்திரா வந்து பிரிக்கப்பட்டது. ஸோ 1956 த நேம் ஆந்திரா வாஸ் சேஞ்ச் இன்டு ஆந்திரா பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ வந்து 1956 இது பண்ணிட்டாங்க. ஸோ 1955 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபசல் அலி கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபசல் அலி கமிஷனில் வந்து யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா கேஎம் புனிக்கர், ஹெச்என் குன்ஸ்ரு. ஸோ ஃபசல் அலி கமிட்டியில் 2 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் கேஎம் பண்ணிக்கர், ஹெச்எஸ் குன்ஸ்ரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஹாவ் அக்செப்டட் பேஸ்ட் அப்பான் த லாங்குவேஜ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ். அதாவது லாங்குவேஜ் பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கலாம், ஆனால் வந்து மெஜாரிட்டியாக எந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அதுபடியாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் தான் அப்படின்ற பேசிஸில் பிரிக்கலை. மெஜாரிட்டியாக இப்போ கேரளா எடுத்தால் அங்கே மெஜாரிட்டியாக என்ன பேசுவாங்க, மலையாளம் தான் பேசுவாங்க. ஆந்திரா எடுத்துக்கிட்டால் மெஜாரிட்டியாக என்ன பேசுவாங்க, தெலுங்கு தான் பேசுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் பிரிக்கிறாங்க. ஸோ அதனால் ஒன் ஸ்டேட் ஃபார் ஒன் லாங்குவேஜ் ஷுட் நாட் பி டன் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக முடிவெடுத்தாங்க. ஸோ 1956 நவம்பர் 1 என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்டேட்ஸை பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து 1956 நவம்பர் 1 நமக்கு மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்துச்சுன்னா 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சு. அதுதான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். அது எப்போன்னு கேட்டாங்கன்னா 1956. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து எப்போன்னு கேட்டாங்கன்னா 1956. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா. எந்த ஸ்டேட் வந்து எந்த வருஷத்தில் இது ஆக்கப்பட்டது, கோவா அப்படிங்கிற ஸ்டேட் வந்து எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினில். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா.